பெருசு நேத்து எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டையா? அப்படிதான்டா இருப்பாங்க, அனுசரிச்சு போய்க்கடா. யோ நேத்து என்ன அடிச்சே விட்டாயா? அடிச்சு விட்டாளா? யோ ஒரு ஆம்பளை என்னை அடிச்சு விட்டான்னு சொல்ற, சிரிக்கிற நீ? ஏண்டா இத போய் ஊருக்குள்ள எவன்டே சொல்லிடாத, காரி திப்பி போடுவாங்க. ஏன்டா பொண்டாட்டி கையில அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க? நானும் என் பொண்டாட்டி 2 பேரும் தான் வேலைக்கு போறோம். ஆனா அவளை விட எனக்கு சம்பளம் கம்மி, அதுதான் பிரச்சனையே. அதுக்கு அதனால அவளை 2 மாசம் வேலைக்கு போக சொல்லிட்டு நான் வேற நல்ல வேலையா தேடலான்னு இருக்கேன். ஏண்டா பொண்டாட்டிய வேலைக்கு போக சொல்லி அந்த காசுல உட்காந்து சோறு திங்க போற? இல்ல உனக்கெல்லாம் ஆம்பளை நீ எல்லாம். அவங்க சம்பாரிச்சு நம்ம சாப்பிட கூடாதயா? என்ன கேக்குறதெல்லாம் ஆம்பளை? அக்கா நேத்து எனக்கு என் புருஷனுக்கும் சண்டைக்கா. ஒப்புறானே ஆம்பளை அடியவன், அவனுக்கு இதே வேலையால இருக்கு. அது கூட பரவாயில்லக்கா, நேத்து என்ன அடிச்சு புட்டாக்கா. அடிச்சு புட்டானா? ஆம்பளை அவன் பொம்பளை மேல கைய வச்சிருக்கான், அவன் கையில கட்ட முளைக்க கட்டி நீ வாயிலா பூச்சியாச்சடி ஒன்னு அடிக்க. அந்த பயலுக்கு எப்படி மனசு வந்து நீ என்னடி பண்ண? நான் சும்மா இருப்பேனாக்கா, எனக்கு சொல்லியே காட்டுடி, அவனெல்லாம் அப்படி தாண்டி அடிக்கணும். இந்த சம்பளத்துல எப்படி குடும்பம் பண்றதுன்னு கேட்டேன். அவன் என்னைய வேலைக்கு போக சொல்றான்க்கா. ஆம்பளை வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பொம்பளைய வேலைக்கு போக சொல்லி இவன் குந்திக்கிட்டு சாப்பிடலான்னு பாக்குறானே. ஆம்பளை அடியவன், ஆம்பளைக்கு அழகு குடும்ப லட்சணம் சம்பாரிச்சு கொடுக்கறது தாண்டி. அவனை டைவர்ஸ் பண்ணிடி. அவன் ஒரு ஆம்பளை ஆம்பளை ஆம்பளை. அவன் ஆம்பளை தாண்டி, நீதான் பொம்பளைன்னு தெரியல, இந்த அடி அடிக்கிற. எனக்கு தேவை தாண்டி.